அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது நம்ம வயிற்று பகுதி, அதாவது தொந்தியை எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இதுவே ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்க மாதிரி இருக்கும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலுமே சரி. இப்போ அது சுலபமான சில பயிற்சிகளை நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும். ஆனால் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தோம்னா நல்லா பலன் இருக்கும். ஏதோ ஒரு டைம் 2 டைம் செஞ்சுட்டா இதாகாது. கூடவே நம்ம உணவு பழக்கத்துமே கட்டுக்கொள்ளுல வச்சுருந்தோம்னா ப்ளஸ் இந்த யோகா ஆசனாஸும் செஞ்சிருந்தாலுமே நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். அது எப்படி பண்றது பார்க்கலாம். பயிற்சி 1. அப்படியே நம்ம கவிழ்ந்து படுக்க போறோம். அதை நம்ம ஒரு வயிறு இதுல படுற மாதிரி பார்க்கணும். இதுல நம்மளோட சின் கீழே வச்சுக்கிறோம். இப்ப 2 கைகளுமே நம்ம தொடைப்பகுதிக்கு உள்ள வைக்கிறோம். அதாவது சலபாசனா நம்ம பண்றோம். நல்லா வயிற்று அழுத்திட்டுமே 2 கால்களுமே ஒரு 40 டிகிரி அளவுக்கு நம்ம தூக்க போறோம். அதுல முட்டி மடங்காம தூக்கணும். பெண்களா இருந்தாங்கன்னா வளையல்லாம் போட்டிருந்தாங்கன்னா அதை எடுத்துக்கங்க. அப்படி இல்லைன்னா அது உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்று, 2, 3. இரண்டாவது முறை. இது வைக்கும் போது கைகள் நம்ம நேரா, விரல்கள் நம்ம நேரா வச்சுக்கலாம். அப்படி இல்லை நம்ம மடக்கியும் வச்சுக்கலாம். அதில் நம்ம பின்பகுதியை கொஞ்சம் மேலே தூக்கிட்டு அதுக்கப்புறம் கைகள் உள்ள வச்சிடலாம். வச்சுட்டு அப்படியே 2 கால்களுமே நல்லா தூக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. தளர்த்திக்கலாம். Deep inhale and exhale. இந்த சலபாசனம் இந்த மாதிரி பண்ணணும். இந்த சலபாசனம் வயிற்று பகுதிக்குமே ரொம்பவே நல்லது. நம்மளோட வயிறு நல்லா கீழே நல்லா அழுந்துட்டு நம்ம அப்படியே தூக்குறதுனால அதில் ப்ரெஷர், அப்டமன் ஆர்கன்ஸ் நல்லா ப்ரெஷர் கொடுத்து அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ்லாம் நமக்கு கரையிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது இல்லாமல் சலபாசனம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட இடுப்பு பகுதிகளுக்கு ரொம்பவே நல்லது. இந்த பேக் பெயின்க்குலாம் ரொம்பவே நல்லது. இப்போ பயிற்சி 2க்கு போகலாம். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம கவிழ்ந்து படுக்க போகிறோம். கவிழ்ந்து படுத்துட்டு ஒரு கால் மட்டும் இப்படி மடக்கி வச்சுட்டு நம்ம பண்ண போறோம். இடது காலும் ஒரு வாட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் வலது காலம் மடக்கி வச்சுட்டு நம்ம பண்ண போறோம். டைனமிக்கா அப்படியே தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி பண்ணது சலபாசனம் அப்படியே ஆசனா மாதிரி அப்படியே பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணோம். இதுல டைனமிக்கா செஞ்சுட்டே இருப்போம். அதான் வித்தியாசம். கைகள் நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஒன்று இப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இல்ல கைகள் இப்படி சைட்லயே வைக்கலாம். நமக்கு எப்படி வசதி வருதோ அது மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் இப்படி வைக்கிறேன். வச்சுட்டு இடது காலை இப்படி மடக்கி இப்படி வைக்க போறோம். எடுத்துட்டு வலது காலை இப்படி மடக்கி வைக்க போறோம். இந்த மாதிரி கால் எந்த அளவுக்கு கொஞ்சம் மேலே வருதோ அந்த அளவுக்குமே நல்லது. இந்த அளவுக்கு இப்படி வைக்க. எடுத்துட்டு வலது கால், மறுபடியும் இடது கால். தளர்த்திக்கலாம். இந்த 2 பயிற்சிகளுமே நம்ம பார்த்தோம்னா வயிற்று பகுதி நல்லாவே அழுந்துரும். அழுந்துறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ்லாம் நல்லாவே உங்களுக்கு பேர்ன் ஆகும். இந்த பயிற்சி 2ல் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மள அந்த காலை கொஞ்சம் வேகமாக பண்ணுறதுனால பண்ணலாம். இப்போ ஒரு மிடில் ஏஜ் பீப்புள் இருக்காங்கன்னா அவங்க கொஞ்சம் வேகமாக பண்ணலாம். இடது காலை வச்சுட்டு உடனே வலது காலை அப்படியே டக்கு டக்குன்னு மாற்றிட்டே பண்ணலாம். கொஞ்சம் பெரியவங்களாம் இருக்கிறாங்க மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பொறுமையாக பண்ணாலே போதும். அதேமாதிரி குழந்தைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போலாம் நிறைய ஜாஸ்தி வருது. ஏன்னா அந்த ப்ராசஸ் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அதெல்லாம் சாப்பிட்றதுனால தான் இருக்கும். பசங்களும் நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணோம்னா நல்லாவே கூடிய ரிசல்ட் கிடைக்கும். இந்த பயிற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.